தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. டெல்லி ஏஐ மாநாட்டில் காங்கிரஸ் இளைஞரணி நிர்வாகிகள் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக தற்பொழுது கண்டனம் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை அண்ணா சாலையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம், இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் காங்கிரஸ் இளைஞர் அணி நிர்வாகிகள் அநாகரிகமாக நடந்து கொண்டதை கண்டித்து லால் ஓட்டல் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து பாஜக மகளிர் அணியினர் மாநில தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் தலைமையில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் முற்றுகையிட போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அண்ணா சாலையில் உள்ள அந்த ஓட்டலில் இருந்து பேரணியாக சென்று காங்கிரஸ் உடைய அலுவலகத்தை முற்றுகையிட வேண்டும் என்பது அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பாஜக தரப்பிலிருந்து 50க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் ஒன்றிணைந்துதான் இந்த பேரணியாக நடந்து சென்றிருந்தார்கள். அந்த இடங்கள்ல காவல்துறை அப்போது இந்த போராட்டம் என்பது நீங்கள் இங்கேயே போராட்டம் இது பண்ணுங்கள், நீங்கள் நடந்தெல்லாம் பேரணியாக செல்லக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏன் செல்லக்கூடாது, குறிப்பாக அவர்களுடைய காங்கிரஸ் உடைய தரப்பிலிருந்து தான் அந்த இடங்கள்ல அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதை நாங்கள் கண்டித்து தான் இந்த போராட்டத்தை என்பது முன்னெடுக்கிறோம் என்றும் கூட சொல்லியிருந்தார்கள். அதன் பிறகு காவல்துறையினரோடும் அவர்கள் தொடர்ச்சியாக சண்டை சென்றார்கள். தொடர்ந்து அவருடைய பேரணியாகவும் அங்கிருந்து 50க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருந்தார்கள். குறிப்பாக இது போன்ற அநாகரிக செயலில் காங்கிரஸ் கட்சியினர் செய்து வருகிறார்கள். அவர்களும் இது போன்ற செயல்கள் ஈடுபடக்கூடாது. இது போன்ற செயல்கள் அவர் ஈடுபட்டால் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அது யார் இருந்தாலும் பாஜக தரப்பிலிருந்து மகளிர் அந்த பேரணியாக சென்றார்கள். குறிப்பாக அங்கிருந்து சிறிது நேரம், அதாவது ஒரு 100-150 அடிக்கு சென்றதுமே காவல்துறையினர் பாஜக மகளிரை நீங்க இதுக்கப்புறம் செல்லக்கூடாது என்று காவல்துறைய வாகனத்துல ஏற்ற முற்பட்டனர். அப்போது பாஜக மகளிர் அணிக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள் என்பது ஏற்பட்டு இருந்தது. அது முன்பாகவே காங்கிரஸ் கட்சித் தலைவர் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய உருவப்படத்தை கையில் வைத்து தொடப்பத்தால் வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக அடித்திருந்தார்கள். இது செயல்களில் ஈடுபட காவல் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதுக்கப்புறம் இந்த பேரணியை கைவிட வேண்டும், உடனடியாக அவர்கள் கைது செய்து, அதாவது பெண்கள் நாங்கள் ஏற மட்டும் வாகனத்தில் சொன்னார்கள். பெண் காவலர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை கையை பிடித்து அந்த பேருந்துகளை தயாராக வைத்திருந்த 3 பேருந்துகளிலும் 50க்கும் மேற்பட்ட பெண் மகளிர் அணியினரை உடனடியாக அந்த பேருந்தில் ஏற்றி கைது செய்திருந்தார்கள். எங்களை ஏன் கைது செய்தீர்கள், எங்களுடைய போராட்டத்தை தான் நாங்கள் முன்னெடுத்தோம், மற்றவர்கள் போராடும் போது நீங்கள் இருக்கிறோம், பாஜக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு போராட்டங்கள் முன்னெடுத்தால் உடனடியாக எங்களை ஏன் கைது செய்தீர்கள், போராடுவதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லை என்றும் கூட மகளிர் தரப்பிலிருந்து அந்த கோஷங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் போராடக்கூடாது என்பது கூட காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த கோஷங்கள் ஏற்கக்கூடிய நிலைகள்ல பெண்களுடைய மகளிர் அணியினரை காவல்துறையினர் உடனடியாக வாகனத்தை ஏற்றி தனியார் மண்டபத்தில் அங்கு. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.